ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா. எம்ஜிஆர் அவர்களுடைய டூயட் சாங்ஸ் ஏதாவது நீங்க பாடணும். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். உங்களுக்கு மியூசிக் என்ன சம்பந்தம்? தப்பா சார் இதை பாருங்க, தயவுசெய்து கூப்பிட்டு இப்படிலாம் அவமரியாதை பண்ணாதீங்க. நான் எங்க சார் இல்லை இல்லை, எனக்கும் மியூசிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்க. இப்போ என்ன ஒன்றுமே தெரியாதவன் நினைக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னாங்க? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு இசையில் ஒரு ஈடுபாடு உண்டு. இசை, நடிப்பு, ஆமாம், அப்புறம் பல பேர் மாதிரி பேசுறது. உண்மையிலேயே எங்கள் அப்பாலாம் சிவாஜி அப்பாலாம் அவரை பற்றி பேசினா நான் அழுவேன். எனக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சது பின்னணி குரல் கொடுக்கறதுக்கு தான். டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் பேசிய தமிழ் தான் சென்னை தமிழ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டான்ஸாவை 3 ஸ்பீடில் சொன்னீங்கன்னா தமிழ் கிளீனாக வரும். தர்மம் செய்பவன் உயர்ந்த ஜாதி, தர்மம் செய்யாதவன் தாழ்ந்த ஜாதி, இழிகுலத்தோர்னு சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதி தான் சார். ஒருவன் கொடுப்பவன், ஒருவன் கொடுக்காதவன். இது 2 தான். விசில் அடிக்கிறது காலித்தனம். சின்ன வயசில் எப்படித்தான் என்னையும் கேட்டாங்க, என்னடா காலி பேரில் என்ன இந்த வீடு பெருக்குவாங்கள்ல அதாலெல்லாம் அடித்தாங்க. இசை கலைஞர், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பாஸ்கர். வணக்கம் சார். வாங்க சார். ஹலோ, வாங்க. உட்காருங்க சார். எஸ், சும்மா உட்காருவா? சரி, ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா? ஓகே, உட்காருங்க. என்ன சார் இங்கே யாரை பார்க்குறீங்க? வெல்கம். நீங்கள் வேறு, நான் மியூசிஷியன் பாஸ்கர்ன்றவர்களுக்காக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டீங்க தெரியல. இல்லை இவர் மிஸ்டர் அரவிந்த் ஃபோன் பண்ணி மனோ சார் உங்களை மனதோட மனோ ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்காக வர சொன்னார், வாங்க அப்படின்னாரு. நான் எம்எஸ் பாஸ்கர், தெரியும் இல்லையா? தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் எதுக்கு உங்களுக்கு மியூசிக் என்ன சம்மந்தம்? தப்பா சார் இதை பாருங்க, தயவுசெய்து கூப்பிட்டு இப்படிலாம் அவமரியாதை பண்ணாதீங்க. நான் எங்க சார்? இல்லை இல்லை, எனக்கும் மியூசிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க. இப்போ என்ன ஒன்றுமே தெரியாதவன் நினைக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னாங்க? சரி, அதெல்லாம் பேசுறதுக்கு இது மேடை கிடையாது. இப்போ ஷார்ட் போயிட்டுருக்கு. ஷார்ட் போனால் என்ன, லாங் போனால் எனக்கு என்ன சார் வந்தது? அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சார். சரி சார், மிஸ்டர் அரவிந்தே என்ன வர சொன்னார் சார். நான் மியூசிஷியன், சித்தார் பிளேயர் பாஸ்கர் வர சொன்னேன். நீங்கள் ஆர்டிஸ்ட் பாஸ்கர். சரி, அது நீங்கள் ஒரு வேளை தப்பாக அரவிந்தன் ஃபோன் பண்ணிருக்கீங்க. தப்பால் அப்போ என்ன எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றீங்களா? நான் முட்டாளானா? இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். சங்கீதம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? இங்கே மியூசிக் ஷோக்கு பேசுகிறீங்க. என்ன அநியாயமாக பேசுகிறீங்க சார்? சங்கீதத்தில் என்ன தெரியும்? போன்னு சொல்லுங்கள், நான் போக மாட்டேன், இங்கே உட்காந்துப்பேன். இல்லை சரி, போகாதன்னு சொல்லுங்க, அப்போ இங்கே தான் இருப்பேன். அது வேறு விஷயம். ஆனால் சங்கீதத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ராகம், தாளம், வெரி குட், பல்லவி, ஃபென்டாஸ்டிக், இது 3 தெரியாது. அதுதான் சங்கீதம். அதுக்கு மேலே என்ன பேசுறது? அதை தவிர மீதி எல்லாம் தெரியும் சார். என்னது? பாட்டு நல்லா பாடுவேன். எங்கே, எந்த பாட்டு? பல இடத்துல பாடியிருக்கேன் சார். பல இடம்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, பாத்ரூமு. என்ன சிரிக்கிறீங்க? கூப்பிட்டு கும்பலாக அவமரியாதை பண்ணுறீங்களா என்ன சார்? இதை பாருங்க சார், அப்படிலாம் கிடையாது சார். நான் காரில் உட்காந்து நான் தனியாக நானே டிரைவ் பண்ணிவிட்டு நானே பாடிட்டு போவோம். அதாவது செல்ஃப் டிரைவ். ஆமாம். டிரைவர் எங்கே இருப்பான்? இருக்க முடியுமா? ரொம்ப மேலே அவமரியாதை இல்லை சார். இல்லை, பாட்டு பாட தெரியாதுன்றீங்களா எனக்கு? இல்லை, நான் பாடிட்டேனே என்ன உட்கார வைக்கிறீங்களா இங்கே? ரவீந்தா, சரி வந்துட்டீங்க பாஸ்கர் சார், உட்காருங்க. இல்லை, நான் பாட்டு பாடிடுறேன், அதுக்கப்புறமே உட்காரேன். நான் சவாலை ஏற்றுக்கிறேன். சரி, உட்கார்ந்து கூட பாடலாம். வேணாம் சார், நின்றுக்கிட்டே பாடுறேன் சார். இல்லை, நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு என்ன கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமா நான் இல்லை சார். நான் அங்கே பாஸ்கர் என்றவங்க ஒரு நல்ல அற்புதமான நடிகர். நீங்கள் ஆர்டிஸ்ட். இல்லை, அற்புதமான நடிகர். அதுக்கப்புறம் நடிகர்ன்றதை ரொம்ப யோசிச்சு சொல்கிறீங்க. இல்லை நடிகர் நீங்கள். இல்லை, நான் பாட்டு பாடுறேன். சரி, உட்காந்து பாடணும், நின்றுக்கிட்டே பாடுறேன், அதுக்கப்புறம் நான் உட்காடுறேன். ரைட் சார், வாசிங்க, ஏதாவது சுருதி கொடுங்க. ரைட், எந்த நான் பாடுறேன் சார், பார்க்கலாம். இருங்க சார். எந்த தலைவர் பாட்டு பாட்டுமா? எம்ஜிஆர் பாட்டு. சரி பாடுங்க. வந்துட்டீங்க, என்ன செய்யுது? சுருதி கரெக்டாக பிடிங்க. எப்படி வெறும் ஊக்கு என்ன சொல்ல முடியும்? அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு,
தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஃபேண்டாஸ்டிக். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஃபேண்டாஸ்டிக். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். அன்பு மனசாட்சியே தேவன் அரசாட்சியா, அங்கு ஒருபோதும் குறையாது அவன் சாட்சியா. எப்படி ஃபேண்டாஸ்டிக். இப்போ ஒத்துக்கிறீங்களா? அற்புதம். ஆ. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஆஹா, ஃபேண்டாஸ்டிக் சார். நான் போட்ட அந்த பிளான் கரெக்டாக பலிச்சது. என்ன பிளானு? இல்லை, நான் கூப்பிட்டது உண்மையாகவே எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தான். இல்லை, நான் உண்மையிலே வந்து நான் வந்த உடனே ஒருவேளை தப்பாக சொல்லிட்டாங்களோ ப்ரோக்ராமு. நம்ம வேறு இப்படி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டோம், பெரிய ஜம்பமாக வேறு பேசிவிட்டோம் அப்படின்லாம் பார்த்தா அது ஒரு ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பு தானே? இல்லை, ஃபேண்டாஸ்டிக் சிங்கர்ன்றது உலகத்துக்கு தெரியணும். எம்எஸ் பாஸ்கர் என்றவர்கள் நல்ல சிங்கர்ன்றது. அதாவது சாதாரணமாக நம்ம வந்து சிங்கத்தை தட்டி எழுப்போம், ஆனால் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்குள்ள ஒரு சிங்கர். ஏன் அடிக்கிறீங்க? தட்டி எழுப்புறேன். ஓஹோ, அதானே, அதுக்காக தான். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஒரு பாடகனாக அங்கீகரித்து, ஆமாம், அதாவது ஒரு பெரிய மலைக்கு பக்கத்தில் ஒரு கூழாங்கல் மாதிரி. சும்மா என்ன? இல்லை உண்மையிலே சொல்ல, நீங்கள் ஒரு அற்புதமான சிங்கர் மன்னோ. நீங்கள் பாடின எத்தனையோ பாடல்கள், இப்போ ரீசெண்டாக கூட இந்த காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை ரொம்ப அற்புதமான பாட்டு. காதல் அணுக்கள் அது நான் பாடலையே. அதனால தான் சொன்னேன் அது ரொம்ப அற்புதமான பாட்டு. வேணும்னு கலாட்டா பண்ணுறதுக்காகவே நீங்கள் மட்டும் கலாட்டா பண்ணலாம், நான் பண்ணக்கூடாது. கும்பலே அலைஞ்சிட்டு இருக்கேன். இல்லை, எத்தனையோ பாட்டு மன்னோ. நீங்கள் பாடி எவ்வளோ பாடல்கள் எல்லாம் ரசிச்சிருக்கோம் நாங்கள் செண்பகமே செண்பகமே. ஆமாம், இந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள், இன்றைக்கும் காலத்தால் அழியாத பாடல்கள், இன்றைக்கும் எங்கள் மனதில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள். உங்களோடு கூப்பிட்டு உட்காந்து எனக்குள்ள ஒரு சங்கீத ஞானம் இருக்கின்றதை தட்டி எழுப்புறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும், இதனுடைய இயக்குனர் அவர்களுக்கும், முக்கியமான நண்பர் மனோ அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது எந்த வயசில் நீங்கள் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க விரும்பி? இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு இசையில் ஒரு ஈடுபாடு உண்டு. இசை, நடிப்பு. ஆமாம். அப்புறம் பல பேர் மாதிரி பேசுறது, இப்படிலாம் மெமிக்ரியை ப்ரொஃபஷனலாக நான் பண்ணலை. இருந்தாலும் எனக்கு மெமிக்ரி ஓரளவுக்கு வரும். அதாவது ஒரு சின்ன மேட்ரு ஒன்று சொல்லு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மேட்ரு சொல்லுவா, இல்லை இந்த மேட்ரு சொல்லி கேட்ட கேள்வி போயிடும். அதாவது என்னுடைய நண்பர் சொர்ணவேல்னு ஒருத்தர். சரிங்க. அவர் ஒரு ப்ரோக்ராமுக்கு என்னை டப்பிங் பண்ணணுன்னு கூப்பிட்டார். நான் அந்த ப்ரோக்ராம் போய் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க 3 பேரை டைரெக்டாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரே டைரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. வெரி குட். ஷானவாஸ் கான்னு ஒருத்தர், பிரேம்குமார் சைகல்னு ஒருத்தர், குர்பக் சிங் தில்லாங்னு ஒருத்தர். வெரி குட். இதில் அந்த குர்பக் சிங் தில்லாங்கன்றவர் அப்போது நான் முதல்ல டப்பிங் பேச ஆரம்பித்த காலகட்டங்களில் அவர் இருந்தார். அப்போவே அவருக்கு ஒரு 80-82 வயசு இருக்கும். அவரை போய் இவர் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது, நான் மெட்ராஸ்க்கு எப்போ வரேன்னு பார்த்து அங்கே எடுத்துக்க அப்படின்ட்டார். அவர் மிலிட்ரி மேஜர் ஜென்ரலாக இருந்தவர். ரைட். அவரை போய் இவர் பேட்டி எடுத்துட்டார். இங்கே வரும்போது பேட்டி எடுத்துட்டார். பேட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜென்ரேட்டர் நாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு.
அடக்கடவுளே, இப்போ அதுக்கு அவரை டப்பிங்கு கூப்பிட முடியாது. முடியாது. அப்போது இவர் என்ன பண்ணார், சரி நீங்கள் பேச முடியுமா அப்படின்னாரு. நான் போட்டு பார்த்தேன். அதை போட்டு பார்த்தா அவர் வயசானவர், குரலில் ஒரு சின்ன நடுக்கம் இருக்குது. கண்டிப்பாக நார்த் இந்தியன் இங்கிலீஷ். ம். ஆனால் பிரிட்டிஷை எதிர்த்து போராடணுன்ற அந்த ப்ரௌட்னஸ் இருக்குது வாய்ஸில். ஓ. இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ம். அவர் பேசியிருக்கிறார், ஆஃப்டர் த வார் பிரிட்டிஷ் வாண்டட் டு ட்ரை INA பீப்புள், த சர்வைவர்ஸ் ஹூ ஜாயின்ட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஃப்ரம் த இந்தியன் ஆர்மி ஆஃப் த பிரிட்டிஷ் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். ஓ. ஸோ நான் பேச ஆரம்பித்தோன்னே இவர் சொன்னவில் வந்து சொன்னார், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னாரு. சரி ரைட்டு, நான் பேசினேன். நல்லா கவனிக்கணும். After the war, British wanted to try INA people. The survivors who joined the Indian National Army from the Indian Army of the British. Well, Shanavas's brother was there, my brother was there on the British side. We have to meet death, sure death, if we caught by the British government. அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த ஒருத்தரை பார்த்து அவங்கள மாதிரியே நடிக்கிறது, மிமிக்ரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நடிகன் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே வருது. அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் திருமைஞானம்னு ஒரு ஊர், அங்கேருந்து நாராயணசாமின்னு ஒரு ஐயா ஒருத்தர் வந்து எங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. சின்ன வயசில் எனக்கு எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த வயசில் எனக்கு என்னமோ சங்கீதம் சரியாக வரல போல் இருக்கு. சங்கீதமும் சரியாக வரல, படிப்பும் சரியாக வரல. அந்த நடிக்கணுன்ற எண்ணத்திலே இருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டுகளை பாட ஆரம்பித்து எனக்குள்ளே அப்படியே நானாக இப்போவும் காரில் போகும்போது நானாக பாடிக்கிட்டு போகிறது. அந்த சின்ன வயசில் இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் இருக்கும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. யாரோட பாடல்கள் அதிகமாக நீங்கள் விரும்பி கேட்பீங்க? சின்ன வயசு இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் இருக்கும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. யாரோட பாடல்கள் அதிகமாக நீங்கள் விரும்பி கேட்பீங்க, பாடுவீங்க? நிறைய வந்து எம்ஜிஆர் ஐயாவோட பாடல்கள், சிவாஜி அப்பாவோட பாடல்கள். எந்தெந்த பாடல்கள் குறிப்பாக? டெஃபினட்டாக அது நிச்சயமாக எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அதாவது பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, அது எந்த வயசில் பாடினீங்க? இல்லை அது நான் யாரையும் பார்த்து பாடலை. நீங்கள் எதாவது வில்லங்கமாக கேள்வி கேட்குறீங்க. இல்லை, நான் எந்த வயசில் பாட ஆரம்பிச்சிங்க? இல்லை, நீங்கள் எந்த வயசில் இசை கேட்டீங்கன்னு சொல்லி கேள்வி. அந்த ஓகே, அது 8 வயசில் எனக்கு அது என்ன ஒரு நினைவு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 7-8 வயசில் கேட்டுக்கிறேன். அப்போவே பாவாடை தாவணி அப்பவும் போட்டிருந்தாங்க பல பேர் பார்த்து. இப்போ எனக்கு 8 வயசு இருக்கும்போது பாவாடை தாவணி போடக்கூடாதுன்னு எதாவது சட்டமாக? இல்லை, அவங்க போடுவாங்க. அந்த பாட்டு குறிப்பாக எதுக்கு? அது அர்த்தம் எனக்கு புரியாமே நான் கேட்டிருக்கேன் அந்த இசை. ஓஹோ, அந்த மெட்டு. ஆமாம். அதே மாதிரி வந்து சின்ன பயலே சேதி கேளுடா, இது கரெக்டு. இந்த பாட்டு நீங்கள் அப்புறம் வந்து நாடோடி மன்னனில் வரும் இல்லையா, அந்த சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாக்கரையை ஒசத்தி கட்டி கரம்ப கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு சமயம் பார்த்து தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, அட காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்ட குறவனுக்கு சொந்தம். அந்த மாதிரி வந்து இப்போ 4 பாட்டு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டு 2 லைனை பாடுங்களே, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்தது பாடுறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா, வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா, சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிரு பூவாடை வீசி வர பூத்த பருவமா. சின்ன பயலே அது கொஞ்சம் பாடுங்களேன். சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா
எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா. இதில் வந்து ஜனங்களுக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான ஒரு கருத்து, தைரியம் இதெல்லாம் இருப்பாங்க. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா. அதாவது பொதுவாக, அதாவது எல்லோருக்கும் சேரக்கூடிய இந்த மாதிரி அற்புதமான வரிகள். ஐயா ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதே மாதிரி வந்து கடவுளை சபிக்கிறது ஒரு பாட்டு, வானம்பாடின்னு நினைக்கிறேன் அந்த படம், எஸ்எஸ்ஆர் அவர்கள் பாடியிருப்பாங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய இந்த மாதிரி பாடல்கள் எப்போ கேட்டாலும் எங்கே கேட்டாலும் மீனிங்ஃபுல் சாங்ஸ் எல்லாம் மீனிங்ஃபுல் சாங்ஸ். அதே மாதிரி தத்துவ பாடல்கள், திருடாதே பாப்பா திருடாதே, இதெல்லாம் வந்து எவ்வளவு அற்புதமான பாடல்கள்னு சொல்லு இல்லையா? அதாவது அதே மாதிரி போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தான். கைகளை தோளில் போடுகிறார், அதை கருணை என்றவர் கூறுகிறார். பைகளில் எதையோ தேடுகிறார், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறார். எவ்வளவு இதெல்லாம் நீங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு வரிகள். சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய ஒரு அற்புதமான, அதுதான் சொல்கிறேன் நான், அது எளிமையாக. ஆமாம். அதே மாதிரி வந்து நீங்கள் இன்னொன்று, இந்த ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன கண்ணதாசனையா எழுதினதுன்னு, நீங்கள் அந்த பாட்டினுடைய பழைய வரிகள் நீங்கள் என்றைக்கும் திருவொற்றியூருக்கு போனீங்கன்னா பட்டினத்தார் சமாதியில் பார்க்கலாம். ஆஹா, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வரிகள்லாம். பார்த்தீங்கன்னாக்கா காடு வரை மனை பிள்ளை வரும், கடைசி வரை யார் உருவார், சுற்றம் வரும், அப்படி இப்படின்னு அந்த பாட்டு பழைய தமிழில் இருக்கணும். ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ. அந்த ஹம்மிங்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு இசை மீது ஒரு நாட்டம் இருந்தது. இன்னைக்கும் இருக்குது, அது என்னைக்கும் இருக்கும். அதாவது அந்த 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 காட்சிகள், அதாவது அதுக்கு லிங்க் சீனோட சேர்ந்து, ஆமாம், அந்த பிக்சரைசேஷன், அந்த ஒரே ஒரு இந்த இதில் அந்த தூளி ஆட்டிக்கிட்டே அந்த ஹம்மிங்கு, இதெல்லாம் அதுதான் அந்த காட்சி அப்படியே நிற்கும். ஆமாம், அந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த படம். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த பிஜிஎம் கேட்டாலே இது என்ன பாட்டுன்னு சொல்லிடலாம், என்ன படம்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இந்த கேரக்டர், இப்போ சிவாஜி அப்பா ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு இந்த பாட்டில் வரும் பொழுதே ஒரு 2 லைனை பாடும்போதே அவங்க அதில் என்ன கேரக்டர்ன்றது தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேன், அவர் டாக்டர் அந்த படத்தில். ஃபென்டாஸ்டிக். அதாவது எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து தத்துவ பாடல்கள். அது இல்லை இன்னொரு விஷயங்களுங்க, திருவிளையாடல்னு ஒரு படம். சரி, சிவாஜி பா நடிச்சிருப்பாங்க, சிவபெருமான. ஆமாம், ஏபி நாகராஜன் ஐயா அவர்கள் டைரக்ஷனில். சரி, அதில் வந்து ஒரு பாட்டு, சிவபெருமான் வந்து விறகு சுமக்கிறவராக வந்துடுவார். ஒரு பிரச்சனை பாண்டிய நாட்டிற்கு, ஒரு பெரிய பாடகர், ஒரு கர்வம் பிடித்த பாடகர் வந்துடுவார். அதுக்கு வந்து அந்த பாடகருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக இவர் வருவார், விறகு வெட்டியாக வருவார். அப்போ அவர் ஒரு பாட்டு பாடுவார்,
பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு. டுவேட்ஸு எதுவுமே ஞாபகத்துக்கு வராதா? எல்லாம் தத்துவ பாடலாக பாடுறீங்க. ஏன் டுவேட் ஞாபகம்? ஆ, என்ன எந்த பாட்டுங்க ஒரு நீங்க வந்து? பெர்கா அடிக்க தெரியுமா? பெர்கா ராகாலாப்பனை நான் கேட்டேன், சும்மா பாடுறது மட்டும். நீங்கள் வந்து பிகினிங் இப்போ தான் வந்து எனக்கு சங்கீதம் தெரியுமான்னு கேட்டீங்க. இது ஆமாம் சார், எனக்கு ராகம் தாளம் பல்லவி தெரியாதுங்க. ஆனால் நான் இப்போ ஒழுங்காக பாடுறேன்னா இல்லையா? ஒழுங்காக பாடுறேங்க, அதனால தான் நான் கேட்குறேன். பெர்கான்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பாடுவ? ஆ ஆ ம், சரி, ஓகே. கர்ணன், ஆ, அதில் ஒரு பாட்டு. உங்களுக்கு எம்ஜிஆர் சாங் வேணுமா சிவாஜி பா சாங்ஸ் வேணுமா? சிவாஜி அப்பா பாட்டு முதல்ல பாடுங்க. மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். சபாஷ். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்து கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. ஆ ஆ இப்படி சபாஷ், ஃபேண்டாஸ்டிக். ஒழுங்கா பாடணும்ல? அதாவது ஃபேண்டாஸ்டிக். அதாவது அதாவது அந்த சஸ்டைன்ஸும் அந்த பெருக்காவும் இந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்றது இப்போ தானே தெரியும். என்ன ஒன்றுமே லாயக்கு இல்லாதவன் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்போ தான் பார்க்குறாங்க ஜனங்க எல்லாம். அது எப்படி நல்லா இருக்குன்றீங்களா? உருண்டையே பார்க்குது உங்களை இப்போ உலக உருளை. ஆமாம். எத்தனை அற்புதமான பாடல்கள் உங்கள் மனசில் அப்படி பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடுறீங்க. நீங்கள் ஒரு நல்ல குட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. ஒரு நல்ல பாடகரும். தேங்க்யூ வெரி மச். எப்போ முடிவெடுத்தீங்க? என்னது இது? அதாவது பாடிக்கொள்றதா நடிச்சு கொள்றதா? இது பாருங்க, இவ்வளவு நேரம் வந்து இப்படி தூக்கி கொண்டு போய் அங்கேருந்து மேலேருந்து கீழே போடுறீங்க நீங்கள். இல்லை இல்லை, அதாவது நம்ம இல்லை இப்போ எடுத்துக்கிறது நான் நடிக்கிறது பிடிக்கலையா? இல்லை இப்போ பாட்டு பாடினேன்னா அது ரொம்ப கேவலமா? இது நல்லா இருக்குது. பட்டு எப்போ ஜனங்களை வந்து எந்த வகையில் நம்ம இது ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கங்களேன். அதுக்கு நீங்கள் என்னங்க அறுவாளில் வெட்டிட்டு தையல் போட்டுக்கன்றது நல்ல விதமாக எடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் மனசு தாங்க, மனசு தான். இது வரைக்கும் நீங்கள் வந்து பாடினீங்க, நாங்கள் வந்து மியூசிக் வாச்சோம். சரி, இப்போ நாங்கள் மியூசிக் போட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த மியூசிக்கை கேட்ட உடனே நீங்கள் பாடணும். ஓகே, என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள். தமிழ் பாட்டு தான், வேறு என்ன போடுறது? ரெடியா? இல்லை என்ன பாட்டுன்னே சொல்லாமல் பாடுனா எப்படிங்க அது? மியூசிக் கேட்டாலே நான் 2 பார் கேட்டால் அப்படி டக்குனுக்கு பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பார்த்துருவோம், அதுவும் பார்த்துருவோம். பழைய பாட்டா புது பாட்டா? எதுன்றது மியூசிக் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்றேன். ரெடியா? 1 a 2 a 3 a 4. இந்த பாட்டா தெரியாது. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி.
சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. எப்படி? அதாவது ஒரு பெரிய செட்டு, ஒரு பிரம்மாண்டமான மின் விளக்குகள், கலர் கலராக பல்ப்ஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம். 6 படை வீடு, ஆமாம். கையில் வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டே நடிச்சிட்டாருங்க. என்ன மகான் மகான்ங்க. மகான் மகான். உண்மையிலே எங்கள் அப்பாலாம், சிவாஜி அப்பாலாம், அவரை பற்றி பேசினா நான் அழுவேன். சரித்திரம் படைத்த ஒரு லிவிங் லெஜெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம், என்றைக்குமே என்னையே அழிவு கிடையாது. அவ்வளோதான். ஐயா கண்ணதாசன் ஐயா எழுதினார் இல்லையா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு. அந்த மாதிரி இவங்க யாருக்குமே என்றைக்குமே மரணம் கிடையாது. இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறோம், என்றைக்கும் பேசுவோம். நடிப்புன்றது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள பற்றி பேசுவோம். பாஸ்கர் அவர்களே, எந்த எந்த இயர் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது நடிகனாக? யார் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு வா பாஸ்கர்? இது எனக்கு ஈஸியாக கிடச்சில்ல சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது எங்கள் சிஸ்டர் ஒரு ஃபெமிலியர் டப்பிங் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹேமமாலினி. ஆமாம். அவங்க கூட போகும்போதெல்லாம் நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். எனக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சது பின்னணி குரல் கொடுக்கறதுக்கு தான். டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தான் நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். சரி. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. எனக்கு நிறைய நான் படங்கள்லாம் 2 படம் நடித்தா ஒரு படம் ஃப்ரீன்லாம் ஸ்கீம் வச்சேன். அப்போ கூட யாரும் கொடுக்கல, வேணாம் அந்த 2 படமும் ஒழுங்காக இருக்கட்டும், நீ இன்னொரு படத்தையும் கெடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர் துரை சார். பசி படம் எடுத்தார் இல்லையா, அவர் புனித மலர்னு ஒரு படத்தில் ஒரு வேஷம் கொடுத்தாரு. என்ன காரணத்தினாலையோ அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா எனக்கு விசு அண்ணா தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் நடித்து முதல்ல ஸ்க்ரீனில் என்ன நானே பார்த்து திருமதி ஒரு வெகுமதின்னு ஒரு படம், எனக்கே அடையாளம் தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காவலன் அவன் கோவலன், இந்த மாதிரி வேடிக்கையின் வாடிக்கை, அதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைக்கல. எத்தனை வருஷம் சுமாராக கேப் அது? நிறைய. அதுக்கு நடுப்புற நான் டப்பிங் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நான் எல்லாத்தையும் பார்க்கும்போதெல்லாம் கேட்டுங்க, வாய்ப்பு கொடுங்க சார், வாய்ப்பு கொடுங்க சார். காலையிலெல்லாம் டைரக்டருங்க வீட்டுக்கெல்லாம் போகிறது, அவங்க முழிக்கிறதே என் முகத்தில் தான்ற அளவுக்கெல்லாம் ஆகிப்போச்சு. அப்படியே சீரியல்ஸில் வாய்ப்பு வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரியலை விட்டு நான் ஒதுங்கியிருக்கேன். இதுதான் எனக்கு இப்போ ஒரு 10-12 ஆண்டுகளாக தான் இந்த நடிப்பில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி டப்பிங் இது வரைக்கும் ஒரு 1000 படங்களுக்கு நான் டப்பிங் பேசியிருப்பேன். ஸோ அந்த ஆரம்ப காலத்திலேருந்தே, அதாவது நடிகராக வந்ததுலேருந்து யாரோட இசை அதிகமாக நீங்கள் கேட்டீங்க? அந்த இசை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது? உங்களுக்கு யாருடைய இசைன்னா இது இப்போ, அதாவது நீங்கள் பழைய பாடல்கள் முத்தான பாடல்கள், அது எவர்கிரீன். பட் நடிகனான பிறகு இல்லை, அப்பவும் நான் இல்லை இவங்க ஐயா கேவி மகாதேவன் ஐயா, விஸ்வநாத ராமூர்த்தி சார், அப்புறமா இவங்க டிஆர் பாப்பா சார் மியூசிக்கு, அப்புறம் இவங்க லிங்கப்பா சார் மியூசிக்கு, இந்த மாதிரி எல்லாருடைய பாடல்களையும் கேட்டுருக்கணும். இப்போது இசைஞானியினுடைய பாடல்கள் ரொம்ப அற்புதமாக. நம்ம அந்த பனி விழும் மலர்வனம், இந்த நினைவெல்லாம் நித்யாவில் ஞாபகம் இருக்கு அந்த சாங் உங்களுக்கு? அது கேட்போம். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கரிமரம். அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனி வரும் முனிவரும்
தடுமாறும் கனிமரம் இவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனி பெய்யும் மலர்வரம். அதாவது என்ன ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பாருங்களேன், அந்த அளவுக்கு அதாவது நம்மளை இன்வால்வ் பண்ண வைக்க இது சரணம் இன்னும் பிரமாதமாக இருக்குண்ணா. ஃபேண்டாஸ்டிக், அற்புதம். அதாவது என்ன ஒரு ட்ராவல் பாருங்களேன், அதாவது ஆரம்பத்திலேருந்து அந்த இசையோடு இணைந்து அந்த பல்லவி டியூனும் சரி, அந்த மெட்டு சாதாரணமாக இசை ஞானி அப்படின்னு ராகதேவன் பட்டம் வாங்கிட முடியுமா? அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் Maestro. மாஸ்ட்ரோ ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த அந்த ப்ரோக்ரெஷன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு என்னன்றது நுணுக்கமாக பார்த்தா தான் அந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரெஷன். அப்பாடேப்பா. இவங்க ராஜா சார் மியூசிக்லேயே வந்து ம் நான் ஒரு சிந்து ஆஹா கவடி சிந்து ராகம் புரியவில்லை. என்ன பிரமாதம். அதாவது என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. என்ன மாதிரியான லைன்ஸ் அது? நானே கரைஞ்சிருப்பேன். அதாவது தகப்பன் பேர் தெரியாமல் ஒரு பெண், தாயாரும் வந்து வெறுத்து ஒதுக்கிய ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு இசை கலைஞருக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான லிங்க்ஸ்? அதாவது சிச்சுவேஷன் ஓரியன்ட் சாங்ஸ்ன்றது வந்தாலே ஒரு லட்டு மாதிரி ஒரு கவிஞனுக்கும் அந்த பாட்டு கேட்க முடியுமா? எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்கள். பட் எங்கே போனாலும் அந்த சந்தோஷத்துலேருந்து அப்படியே சோகத்துக்கு போய்ட்றீங்க. திடீர்னு ஒரு அந்த ஹாப்பி மூடில் இருக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை, அதாவது நீங்கள் சோகம் சொல்லுங்க, மீனிங் எவ்வளோ பார்த்தீங்களா? முதல்ல ரொம்ப இன்னொரு சந்தோஷம். விஷயம், ரொம்ப அற்புதமான சாங், ஆமாம். நல்ல மியூசிக்கு, நல்ல லிரிக்ஸு, நல்ல ஆக்ஷன் எல்லாம் இவங்க பிரமாதமாக பாடினாங்க. இவங்கள நீங்கள் பாராட்டினீங்களா? அதாவது நாங்கள் எப்பவுமே பாராட்டி இல்லை, இப்போ இந்த பாட்டு ரொம்ப நீங்கள் நல்லா ஃபர்ஸ்ட் டைம் பாடினாங்க. கேட்டீங்க. நான் நீங்கள் பாராட்டுறேன் ரொம்ப நல்லா பாடினீங்க. அது பார்த்தீங்களா? அதுக்கு தான் வெயிட்டிங். நாங்கள் எது வந்த கெஸ்ட்டு ஒரு அற்புதமான பாடகர், இது நடிகர். பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த குப்புரை விழுந்தா மீசையில் மண் ஓட்டலையே, ஏன்னா அவன் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டான். இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கள பாராட்டாமல் பேசாமல் உட்காந்து நீங்கள் உடனே படத்தை பற்றி பாட்டை பற்றி பேசிங்க. பாராட்டுங்க 2 வார்த்தை. சந்தோஷமா? ரைட்டு, ஓகே. இப்போது நீங்கள் வந்து அதர் லாங்குவேஜஸ் மேலே என்ன கான்சன்ட்ரேஷன் வச்சுருக்கீங்க? என்ன இல்லை, லாங்குவேஜஸ் வந்து நான் ஒரு 4-5 லாங்குவேஜஸ் பேசுவேன். ஃபென்டாஸ்டிக். மலையாளத்தில் வந்து இந்த ஆனைகள் இல்லாத அம்பாடி இல்லாத ஆராட்டு நடத்தாருண்டு விடை, சொப்னத்தில் அபிஷேகம் நடத்தாருண்டு விடை, மோகங்களும் மோக பந்தங்களும் சேர்ந்து கதகளி ஆடாருண்டு விடைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அற்புதம். அதே மாதிரி வந்து கன்னடத்தில் வந்து அந்த ரவிவர்மனா உஞ்சதா கலையே பலே சாகாரவோ ಕವಿ ಕಲ್ಪನೆ ಕಾಣುವ ಚೆಲುವಿನ ஜாலவோ, அந்த மாதிரி பாட்டெல்லாம் ஒரு சில பாடல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் எல்லா பாடம் அதே மாதிரி ஹிந்தியில் ஜானே கஹா வயே ஓதின் அந்த பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். இப்போ தயவுசெய்து எனக்காக ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு ஹிந்தி பாட்டு நீங்கள் பாடுங்க கேட்பேன். இல்லை நீங்கள் தான் பாடுறீங்களா? இல்லை நீங்கள் பாடுங்க தயவுசெய்து. நான் எதுக்கு லாங்குவேஜே தெரியாதுன்றீங்க. அதுக்கப்புறமா இல்லை, எனக்கு அதுக்கு மேலே பாட்டு தெரியாது. ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு நல்ல பாட்டாக நீங்கள் வந்து ஹிந்தியில் ஒரு பாட்டு பாடுங்க, நீங்கள் கேட்பேன். छूकर मेरे मन को ये तूने क्या इशारा, छूकर मेरे मन को ये तूने क्या इशारा, बदलाए मौसम लगे प्यारा जग सारा, छूकर मेरे मन को ये तूने क्या इशारा, तू जो कहे जीवन भर तेरे लिए मैं गाऊं, तेरे लिए मैं गाऊं, भी तेरे होठों पे लिखता चला जाऊं, लिखता चला जाऊं, मेरे गीतों में तुझ बिन मेरा सहारा, छूके मेरे मन को ये तूने क्या इशारा. ஃபென்டாஸ்டிக். நல்லா புரிஞ்சுதா? ரொம்ப தெரியலையே மேகாவும் நீங்களே. ஆமாம், அது புரியாது எங்களுக்கு. உங்களுக்காக நான் பாடுகிறேன். என்னங்க இது? மற்றது
எல்லாமே புரிஞ்சுதுங்க. இப்போ நான் Enjoy இது என்ன பண்ணீங்க. டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் ஆகுது? இல்லை இல்லை பாட்டு எல்லாம் நல்லா புரிஞ்சுது. அப்ப அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன வந்து கிண்டி கேள்வி கேட்குறீங்களா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஜானே கஹா வயோதீன், ஆமாம், அதே பாட்டு தமிழில் வந்து அதே சுச்சுவேஷனுக்கு அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அது என்ன பாட்டுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு நல்ல பாட்டு இருக்குது. நல்ல பாட்டு தான், அது எங்களுக்கு தெரியும். இது என்ன பாட்டுன்னு சொல்ல முடியுமான்னு? ஒரு நல்ல சுச்சுவேஷன் சாங் சார், அது ஃபென்டாஸ்டிக். அது நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா அது தெரியாதுன்னு ஒத்துங்க. இல்லை இல்லை இப்போ அது சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். தெரியாது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அது அதில் வந்து ஒரு நல்ல லைன் இருக்குன்னு, பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனால் 10 கதை உள்ளத்திலே இருக்கு, தண்ணியிலே மீன் உண்டு தரையிலே மான் உண்டு, மாற்றி வச்சா தீந்து விடும் கணக்கு, இங்கு 4 பேர், இங்கே நான் இருக்கும் இருப்பு 4 பேர் பொறுப்பு, நல்லாத்தான் நான் சிரித்தேன் சிரிப்பு, ரொம்ப நல்லாத்தான் நான் சிரித்தேன் சிரிப்பு, நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுக வரல, ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி. இது வந்து ராஜபாட்டு ரங்கோதரியில் வர்றது அதே சுச்சுவேஷன். அதான் நீங்கள் டூயட், காதல் டூயட்கள் அப்படியா? அது ராஜபாட்டு ரங்கோதரின்னு ஒரு படம். மதன மாளிகையா? கை கொடுங்க சார். இதில் பாருங்க, இல்லை ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ராஜபாட் ரங்கதுரைன்னு உடனே மதன மாளிகையான்னு கேட்குறீங்களா? ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு அந்த சாங் உங்கள் மனசில் நின்றுருக்கு இல்லையா? கண்டிப்பாக உங்கள் மனசில் எந்த அளவுக்கு இருக்கப்படுன்றது தான் இங்கே இப்போ பாயிண்ட்டு. நீங்கள் ரொம்ப கிண்டல் பண்ண இல்லை ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, ஆரம்பிங்க. சரி, ரைட்டு. மதன மாளிகையில் மந்திர மாலைகளா, உதய காலம் வரை உன்னத லீலைகளா. அன்பே 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 உணர்ச்சி வசப்படக்கூடாது, உட்கார். அவங்க அங்கே பாடட்டும், நீங்கள் இங்கே பாடுங்க. மதன மாளிகையில் மந்திர மாலைகளா, உதய காலம் வரை உன்னத லீலைகளா. அழகு மாணிக்கமாம் கட்டில் அணிச்ச மலரணையாம், அழகு மாணிக்கமாம் கட்டில் அணிச்ச மலரணையாம், வாசலில் தோரணம் உன்னை வரச் சொல்லும் தோழிகளா. மதன மாளிகை மதன மாளிகையில் மந்திர மாலைகளா, மந்திர மாலைகளா, உதய காலம் வரை உதய காலம் வரை லீலைகளா. ஆஹா ஓ தேகம் பொன்னென்றும் பாதம் பூவென்றும் தழுவும் சல்லாபரசங்கள். ஆஹா, அதாவது புட்டா ஃபுல் சாங் பாடிடுவீங்க அந்த அளவுக்கு. நிச்சயமா எல்லா பாடல்களும் அப்படியே மனசுல இருக்கு. டிக்ஷனரியாக வச்சுருக்கீங்க போல உள்ள ஒவ்வொரு. இல்ல, அந்த அளவுக்கு மனசுல பதியக்கூடிய பாடல்கள் நிச்சயமா சொல்றேன். கண்டிப்பா. இதுல வந்து நான் பெரிய டிக்ஷனரி எல்லாம் சொல்றதுக்கு இல்ல. இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு அந்த சுதியில், அந்த தாளத்தில், அந்த பாவத்தில் பாடும்பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா ஏதாவது நான் பிகினிங்காக சொன்னேன், எனக்கு ராகம் தாளம் பல்லவி தெரியாது. நீ ஏன்னா ஏதாவது தப்பு வந்துட போதோங்கிறத உஷாரா சொல்லி. இல்லை, அது தெரியாதனால பல பலன்கள் இருக்குது. இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய டூயட் சாங்ஸ் ஏதாவது நீங்கள் பாடணும். சரி, ஏதாவது நான் எத்தனை பாட்டு இருக்கு சார்? எத்தனை பாட்டு இருக்கட்டும், ஒரு பாட்டு நான் அப்படி தொட்ட உடனே பாட வேண்டாமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் புன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன், தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் புன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, நீரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை
தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் புன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. அதாவது டப்பிங் ஆர்டிஸ்டாக பல குரல் நீங்கள் வெரைட்டி வாய்ஸ் எல்லாம் இமிட்டேட் பண்ணியிருக்கீங்க. மெட்ராஸ் அந்த கலவைக்கிற அந்த லாங்குவேஜ் எப்படி எப்படி பிடிச்சிங்க? அது எனக்கு தெரிஞ்சு நான் ஆராய்ச்சி பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ ஆற்காடு ஆ ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் பேசிய தமிழ் தான் சென்னை தமிழ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கே கொஞ்சம் நிறைய வந்து இந்த நார்த் மெட்ராஸ் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ம் அந்த தெலுங்கும் மிக்ஸ் ஆகி அந்த ஸ்லாங் இந்த அதுதான் சொல்கிறேன், ரொம்ப நல்ல அதுலேயும் ஒரு இனிமை இருக்குது. ம் என்னப்பா நல்லா இருக்கியா, நேத்த நல்லா இருக்கிறது என்னது எனக்கு ஆரம்பத்தில் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஒன்றும் புரியாது. ம் டாக்ஸிக்காரங்களை கூட அண்ணா வரையலாண்ணா, நாங்கள் தஞ்சாவூருக்காரங்க. ம் ஆ எங்கே போகணும், எங்கே போகணுன்னா என்ன புரியலையே எங்கு எங்கே போகணுன்னு இல்லைண்ணா, இது நான் இந்த மாதிரி கோடம்பாக்கம் போனோம். ஊடெங்குது ம் ஊடெங்குதுன்னா புரியலண்ணா, ம் ஊடெங்குதுப்பா என்ன புரியலண்ணா, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியலண்ணா. ஊடு இல்லை ஊடு ம் எங்கே இருக்குது, ஊடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அத்தை தான் கேட்குறாங்க. அத்தை இல்லைண்ணா அக்கா தானே கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்னப்பா உங்களோட கோராமை இருக்குது, ஏரி குந்து ஏரி குந்துன்னா ஏரி குளத்தெல்லாம் கூப்பிட்றாரு இவர். இந்த மாதிரி வந்து ம் ஒரு பாஷை அவங்க பேசுகிறத பார்க்கணும். டேய் தப்பா நாங்களாம் என்ன மாதிரி ஆளுங்க தெரியுமா, உன்ன மாதிரி ஆளுங்க 5 பேரை தூக்கி அக்கில் வச்சுன்னு கூவத்தில் செவட்டி கடைச்சிட்டு போயினே இருப்போம் பீடி பற்ற வச்சுன்னு அப்படின்றோம். இதே அப்படியே ஒரு படத்தில் வச்சிருந்தான். அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் இந்த மெட்ராஸ் பாஷை அப்படின்றத ரொம்ப ட்ரை பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். இவங்க புரியவே மாட்டேங்குது, நமக்கு வெளியில் போனால் ஒன்றுமே புரியும். என்னப்பா வேலை செய்யலையான்னு, வேலை நான் எதுக்கு பண்ணணும், வேல் செய்யறதுக்குன்னு அதுக்கு வந்து கருமான் அவர்கள் இருக்கிறார்கள், ஆமாம் விஸ்வகர்மாக்கள் இருக்கிற அவங்களுடைய வேலை அது. வேல் நான் எதுக்கு செய்யணும், நான் எதுக்கு செய்யணும் புரியல எனக்கு. என்னப்பா வேலை செய்யலையான்னு கேட்டேன் பாரு, வேலை செய்யலையான்றதை வேல் செய்யலையான்னு கேட்குறான். ஆமாம் இந்த மாதிரி அத்தனை மாறிடும். ஆமாம். அதே மாதிரி வந்து நான் வந்து இந்த ஒரு பர்பஸை நிறுவனத்தில் வந்து நான் இது ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். ம் ம் அப்போ அந்த கடைகளுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் ம் திருநெல்வேலி, அவங்க வந்து எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து இன்றைக்கும் வந்து பல பேர் நீங்கள் திருநெல்வேலியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். நான் அந்த லாங்குவேஜஸ் எனக்கு யார் பேசினாலும் அவங்கள்ட்ட என்ன ஸ்லாங் இருக்குது, அவங்களுடைய மாடுலேஷன் என்ன இருக்குது, இப்படியெல்லாம் நான் பார்ப்பேன். அதை ஏதாவது ஒரு படத்தில் வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் நான் வந்து இந்த 2-3 படங்களில் இந்த திருநெல்வேலி பாஷையில் நடித்தது, அந்த பேசி நடித்தது. அந்த அண்ணாச்சிகிட்ட போய் நான் வந்து அண்ணாச்சி இது மாதிரி சரக்கு இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள், சார் வந்திருக்காங்க, சரக்கு இருக்கான்னு பாரு அப்படின்னாங்க. இந்த பையனுக்கு வந்து அங்கே ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான், அந்த கடையில் இருக்கிற பையன். நான் வந்து 4 கடைக்கு போகணும். சார் அண்ணாச்சி கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்கள், போகணும் 4 கடைக்கு. சார் வந்திருக்காங்க, நீ என்ன அங்கே ஏறி தொங்கிட்டு கிடக்க? இல்லைண்ணாச்சி சரக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம்ல. என்னத்தை பார்த்த? அவன் சேக்காவை பார்த்தல, நல்ல மூஞ்ச பாரில் லாந்தக்கல் கூவணக்கா நிற்கான், லாந்தக்கல் கூவ மாதிரி நிற்கிறான். இந்த மாதிரி அந்தந்த லாங்குவேஜுக்கு ஒரு இளமை இருக்குது. நிச்சயமா நீங்கள் வந்து தமிழை வந்து மற்ற லாங்குவேஜை சேர்ந்தவர்கள் தப்பாக பேசினா கூட அழகாக இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து லாங்குவேஜுன்றது எப்படி சார், யாருக்கு சொந்தம் சார்? நீங்கள் உங்களுக்கு மதர் டங் தெலுங்குவா? ஆமாம். எனக்கு மதர் டங் தமிழா? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துருந்து நான் ஆந்திராவில் வளர்ந்துருந்தாக்க என் லாங்குவேஜ் தெலுங்கு, உங்கள் லாங்குவேஜ் தமிழ். கண்டிப்பாக. இதில் என்ன சார் மதர் டங், என்னுடைய தாய்மொழி தமிழ், நீங்கள் என்ன எப்படி சார் சொல்லுவீங்க? நீங்கள் எல்லா பாஷையும் கற்றுக்குங்க. கண்டிப்பாக. நீங்கள் இங்கேருந்து நான் இப்போ ஆந்திராவுக்கு போனேன்னா நான் அங்கே போய் இருந்தாக்க நான் தெலுங்கில் தான் பேசி ஆகணும். நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிறீங்கன்னா உங்கள் அப்பாவோட ரொம்ப கட்டாயமாக படிக்க. எங்கள் அப்பாலாம் அடிச்சு விடுவார் சார். எப்படி தமிழ் க்ளீனாக வருதுனாக்கா எனக்கு காலையில் கீழே உட்கார வச்சு படிக்க வைப்பார். இங்கே உட்காந்து பேப்பர் படி. பேப்பர் படிக்கும்போது தப்பு வந்துன்னா பளிர்னு கழுத்து மேலே அடி விடும். அந்த அப்பா அடிக்கிறாங்க அப்படின்றத பயந்து இன்றைக்கும் நான் ஏதாவது படிக்கும்போது ஒரு எழுத்து ஸ்லிப் ஆகாது,
ஏதாவது ஒரு ஸ்லிப்பு வர்ற மாதிரி இருந்தால் கூட எங்கள் அப்பா அடிக்கிறதுக்கு கை ஓங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும். அப்படியா? அந்த மாதிரி அப்பா இருக்காரா? இல்லை இருந்து அவங்க அமரர் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்தது நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். ஒரே ஒரு 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 ஸ்டான்ஸாவை 3 ஸ்பீடில் சொன்னீங்கன்னா தமிழ் க்ளீனாக வரும். சொல்லிக் கொடுங்களேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர என ஓதும் திருப்புகழ். ஆமாம். இது ஒரு ஸ்பீடு. 2வது ஸ்பீடு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர என ஓதும். 3வது ஸ்பீடு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர என ஓதும். எங்கேயாவது ஸ்லிப் ஆச்சா? இதை நீங்கள் பேசிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறமா தமிழ் நீங்கள் எப்படிப்பட்ட தமிழையும் பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தமிழ்னு இல்லை சார், எல்லா லாங்குவேஜையும் படிக்கணும் சார், எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கணும் சார். நான் என் குழந்தைங்கள்ட்ட சொல்கிறது அதுதான். நீங்கள் யாரையும் பார்த்தவுடன் முதல்ல நீ என்ன ஜாதின்னு கேட்காத. ஜாதி எத்தனைன்றது உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது. சத்தியமாக எல்லாரையும் கேட்ட சொல்லுவாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி. கிடையாது. சில பெண் ஜாதிகள் பெண் ஜாதியாகவே இல்லை, அது வேறு விஷயம். அந்த மாதிரி நிறைய பேர் புலம்பிருக்காங்க என்கிட்ட. கண்டிப்பாக. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுலத்தோர் ஔவையார் சொன்னாங்க சார். தர்மம் செய்பவன் உயர்ந்த ஜாதி, தர்மம் செய்யாதவன் தாழ்ந்த ஜாதி எழிகுலத்தோர்னு சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதி தான் சார். ஒருவன் கொடுப்பவன், ஒருவன் கொடுக்காதவன். இது 2 தான். நான் இப்படித்தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீ ஏன் திருநீர் பூசியிருக்கேன்னு கேட்கலாம். திருநீர் பூசுவது என்பது ஒரு மருந்து பூசுகிற மாதிரி சார். கண்டிப்பாக. அந்த மாதிரி MS பாஸ்கர் அவர்கள் ஒரு அற்புதமான நடிகர் மட்டுமல்ல, அற்புதமான பாடகர்ன்றது. பட் ஒவ்வொரு சில காட்சிகள் பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். என்னது? என்ன அது என்ன போரூரில் அவ்வளோ கூட்டம்? போரூரில் கூட்டம்னா எலெக்ஷன் இருந்தது, அதனால் பொதுக்கூட்டம் போட்டிருப்பாங்க. இது என்ன கேட்குறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? இல்லை அது என்ன கோயிலுக்குள்ள விசில் என்னங்க? கொஞ்சம் கேலித்தனமாக இல்லை அதெல்லாம்? இது காலித்தனமா? ஆமாம், காலித்தனமாக இல்லை. விசில் அடிக்கிறது காலித்தனம். அது சின்ன வயசில் எப்படித்தான் என்னையும் கேட்டாங்க, என்னடா காலி பேரில் என்னை வந்து இந்த வீடு பெருக்குவாங்கள்ல அதாலெல்லாம் அடித்தாங்க வீட்டில். ஆனால் நான் நிறுத்தலை. விசில் நீங்கள் விசில் அடிப்பீங்களா? அடிப்பேன். அடிங்க. ரேவதி சொல்லுவாங்களே தேவரமில்ல, அது மாதிரி வெறும் காற்று தான் வருது. ஆமாம், காற்றோட கலந்த ஒரு விசில். இப்போ புல்லாங்குழல்ன்றது காற்று வாத்தியம். ஆமாம். கிளாரினெட்டு காற்று வாத்தியம், நாதஸ்வரம் காற்று வாத்தியம், இந்த மாதிரி வந்து சாக்ஸோஃபோன், இது மாதிரி எல்லாமே வந்து ட்ரம்பெட், இது எல்லாமே காற்று வாத்தியம். அதே காற்றை எந்த வாத்தியமும் இல்லாமல் இசைப்பது தான் விசில். இந்த விசில் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது தெரியுமா? அந்த அசோசியேஷனில் பூஜான்னு ஒரு குழந்தை, 8வது படிக்கிற குழந்தை, ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு, அது 2nd இயர் படிக்கிறாங்க. என்ன பிரமாதமாக விசில் பண்ணாங்க தெரியுமா? நான் அன்றைக்கி மிரண்டு என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து விசில் பண்ணுங்க. நான் பண்ணேன். நான் ஒரே ஒரு பழைய பாட்டு தான் மறுபடியும். சரிங்க. அதை நான் உங்களுக்காகவும், என்னுடைய நண்பன் வெங்கட்னு ஒருத்தன், அவன் இந்த பாட்டை கேட்டானா அழுவான். அவனுக்காகவும் நான் இந்த பாட்டை வந்து நான் இப்போ விசில் பண்ணி காமிக்கிறேன். மியூசிக் வேண்டாம், நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விசில் காலித்தனமாக கலைவண்ணமான்றதை நீங்கள் பாருங்கள். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இப்போ சொல்லுங்கள் விசில். அற்புதம் அற்புதம், கலைவண்ணன் தான். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து அது நிச்சயமாக. இப்போ என் குழந்தை, என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் அதில் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இது நான் எப்படி ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன்னு கேட்டிங்கன்னா,
இப்படி ஆரம்பித்தேன். ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். நிச்சயம். இந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னா இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். அதாவது தத்துவ பாடலுக்கு மேலே ஒரு ஒரு விபரீதமான, அதாவது ஒரு பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள். சித்தர்கள் தத்துவங்கள் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? பெரிதாக நான் ஆராய்ச்சி பண்ணல. அதில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து எல்லா சித்தர் பாடல்களையும் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்றது நான் பார்த்து. இவருக்கும் இப்போ நீங்கள் காலையில் கேட்டிங்க இல்லையா, என்ன வந்த உடனே உங்களுக்கு சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் சித்தர் பாடல்கள் எப்படி இவ்வளவு எந்த பாட்டை சொன்னாலும் பாடுறாரு அப்படின்னு நான் பார்த்து பிரமித்த ஒருவர் சார் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் அவர்கள். அவர் செய்கிற பிரமாதமாக எவ்வளோ சித்தர் பாடல்கள், திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், அது இதுன்னு எல்லாத்தையும் பாடுறாரு. நான் சில சித்தர் பாடல்கள்லாம் நிறைய படித்தேன். சரி. படித்ததுனால வந்து அதாவது நம்ம யார் அப்படின்றதுக்கு பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்களேன். அது காளஹஸ்திக்கு அவர் போயிருக்கும் பொழுது அங்கே யாரோ ஒருத்தர் இறந்துட்டார். சரி. இறந்து போய் அவர் அங்கே வந்து இடுகாட்டில் படுக்க வச்சிருக்கும் பொழுது சுற்றி நின்று எல்லாரும் அழுகுறாங்க. அழுவும் பொழுது இவர் பாடினாராம், 10 புகுந்து பட்டாடை சுற்றி. அப்படின்னா புரியுதா? 10 இடத்திற்கு போய் வந்து பட்டுனாலேயே ட்ரெஸ்ஸு போட்டு முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின், முத்து பவளம் போன்ற கற்கள்லாம் போட்டு மோதிரமாக போட்டோம், கையில் போட்டோம், கழுத்தில் போட்டோம், இப்படியெல்லாம் போட்டு ஆடி ஆடி முடிந்த பின் 10 புகுந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின் செத்து கிடக்கும் பிணத்தருகே. அடுத்த லைனை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்மலாம் வந்து ஆணவமாக இருக்கிறோம் இல்லையா? ஆமாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் பதில், செத்து கிடக்கும் பிணத்தருகே இனிச்சாம் பிணங்கள் நின்று கத்தும் கணக்கென்ன கான் கைலாயபுரி காலத்தேனார். இனிமேல் இறந்து போகிற பணமெல்லாம் நின்று கத்துது, இது என்னடா கணக்கு? மனிதர்கள் நீங்கள் எல்லாருமே என்றைக்குமே இறந்து போகிற பணம் தாண்டான்னு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி தான் வந்து நான் முதல்ல சொன்ன அந்த பாடல், அந்த ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன, அது. ஆமாம். அதே மாதிரி எவ்வளவோ பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் சித்தர்கள். அதாவது கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம். அப்போ சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறாரு, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி. அதாவது ஒரு கல்லை நட்டு வச்சு ஒரு சிலையாக செய்து வச்சு அதை கடவுள்னு சொல்லி அதுக்கு மேலே 4 பூவை போட்டு சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோன்னார். இவர் என்ன சித்தர்லேயே இவர் நாத்திகராக இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆமாம், இதுவரை அதுதான் தாட் வரும். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் என்னடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்னார். அடுத்த லைன், இறைவன் உனக்குள்ளேயே இருக்கும் பொழுது கல் எப்படா பேசும், சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவையை அறியுமோன்னார். நீங்கள் பேசிய வார்த்தைகள் இந்த மைக்குக்கு தெரியுமா? தெரியாது, கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. அந்த மாதிரி வந்து சுட்ட சட்டி சட்டுவம், ஒரு சட்டியில் வந்து நீங்கள் வந்து கறியை போட்டு கரண்டியால் கிளறினா அந்த கரண்டிக்கும் அந்த சட்டுவத்துக்கும் அதனுடைய டேஸ்ட் அந்த இதுக்கும் தெரியாது, அந்த சட்டிக்கும் தெரியாது, சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இறைவனை உணர்பவனுக்குத்தான் இறைவன் தெரிவான்னார். ஆஹா. இந்த மாதிரி எவ்வளவோ பாடல்கள் இருக்குது. சித்தர் பாடல்கள் வந்து இல்லாத கருத்துக்களே இல்லை என்பது. திருவள்ளுவர் திருக்குறளில் பாருங்கள், உலக பொதுமறைன்னு திருக்குறளை ஏன் எடுத்தாங்க? இதில் எந்த தெய்வத்தையும் குறிப்பிட்டு அவர் சொல்லலை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுனார். அவ்வளோதான். ஆதி பகவன் ஒரே கடவுளை பற்றி தான் சொன்னார். ஒரு இறைவனை பற்றி மட்டும்தான் சொன்னார். இந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்லியிருந்தால் அது உலக பொதுமறையாக ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தொடாத சப்ஜெக்டே இல்லை அதில். பாஸ்கரனே சொல்லுங்கள். அதாவது தொட்ட எந்த சப்ஜெக்ட் தொட்டாலும் ரொம்ப அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகிறீங்க, ஆழமாக போய் அங்கே நீந்தி வழி தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கீங்க. சீரியஸ் டாபிக் என்ன ஒன்று அவ்வளோ சீரியஸாக போயிட்டீங்க. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் அதில் ரொம்ப அதில் ட்ராவல் பண்ண முடியல. அதனால் நான் என்ன கேட்குறேன், எல்லா வெரைட்டிஸ் தெரியும்ன்றீங்க. நகைச்சுவை பாடல்கள் அப்படின்னு எடுத்தால் அதில் கூட டெஃபினட்டாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். பிரமாதமாக இருக்கு. அந்த மாதிரி பாட்டு கேட்டே இருக்க மாட்டீங்க நீங்கள். கேட்காத பாட்டு தான் பாட சொல்கிறது, அருமையாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த பாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, பல உண்மைகளை சொல்லுவோம், நீங்கள் மறக்க முடியாது. எப்படி? இது உண்மை, நிச்சயமாக இது உண்மை தான், அதை மறக்க முடியாது நீங்கள். சரி. அந்த மாதிரி பாட்டு இருக்குது. சரி, எடுத்து விடுங்க. பாடவே ரெடி.
கோச்சுக்காத கோமளமே கொய்யா மரத்தில் கொய்யா பையன் கீது, மரத்தில் மாம்பையன் கீது, புளியா மரத்தில் புளியாம்பையன் கீது. இதெல்லாம் உண்மை தானே? ஆமாம்மா. இதை கேட்டு ஒத்துக்கிட்ட நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி, நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி. கடல் தண்ணியில கப்பல் பார், கப்பல் மேல ஆயா பார், ஆயா கையில குழந்தை பார், குழந்தை கையில மாங்காய் பார், மாங்காய் உள்ள புழுவை பார், புழு நெத்தில பைசா அகலம் பொட்டு பாருணும். நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி, நீங்களும் புத்திசாலி நாங்களும் புத்திசாலி. எப்படி நகைச்சுவை பாட்டு? அடுத்த சரணம். அதுக்கப்புறம் எவ்வளவா இருக்கு. இதை பாட ஆரம்பிச்சாக்க மனதோட மனம் 3 நாளைக்கு நடத்தணும். சரி, ஒரு 3 நிமிஷம் பாடுங்களேன்றேன். 3 வந்த நங்க வந்தனோ வந்த ஜனம் குந்தனோ, அடே தம்பி நடேசா அள்ளி தர சந்தனம், சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்க நீங்களும் சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நிலைமை சொல்றான் பாருங்க. உருது பேச்சில் தண்ணிக்கு பேரு பானி, உம்மா விற்கிற கதி இல்லாம கொத்தால் சாவடி கோணி, ஏறி போவ ஆத்து மேல எத்தனையோ தோணி, அட எதுவும் உனக்கு பிடிக்கலன்னா இறங்கி நீந்தி போனி. வந்த நங்க வந்தனோ வந்த ஜனம் குந்தனோ, அடே தம்பி நடேசா அள்ளி தரேன் சந்தனம், சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்க நீங்களும் சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்க. எப்படி அருமையான பாட்டு இல்லை? அதாவது கேட்கவே இல்லை இது. இல்லை, இது எல்லாமே நீங்கள் கொய்யா பழத்தில் கொய்யாப்பழம் இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். மாமரத்தில் மாம்பழம் இருக்குன்றதை நீங்கள் மறக்க முடியுமா? ஆமாம். புளிய மரத்தில் புளியம்பழம் இருக்குன்றதை நீங்கள் அதில் ஏதாவது குற்றம் குறை சொல்ல முடியுமா? இல்லையே, முடியாது. இல்லை, அப்புறம் என்ன எவ்வளோ உண்மை இருக்கிற விஷயத்துக்கு அவ்வளோ பாட்டு சொல்கிறது பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றது சொன்னீங்க, கண்டினியூ பண்ணலை. இல்லை, அதாவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றது மிமிக்ரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பன் மயில்சாமி இருக்கான். ஆமாம்மா. அப்புறம் வந்து தாமு இருக்கிறாரு. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு வாய்ஸ் அப்படி பார்த்தாக்கா அதை வந்து ரைட் ஓகே டப்பிங் பண்ணும்பொழுது அதை அப்படியே பண்ணிடுவேன். அதில் குறிப்பிட்ட ஏதாவது இவர் சேது படத்தில் வந்து நாயர் ராமன் சாருக்கு பேசினேன். உத்தமமான பிள்ளையை பெற்ற உங்களுக்கு இது தகும். நீக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவளை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் போன இடத்துல என் குழந்தை நன்னா வாழலை, படாத பாடுபட்டுவிட்டான். இப்படி பேசினேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய வாய்ஸை ஒத்தி பேசுகிறதெல்லாம் பேசிடலாம். சிவாஜி வாய்ஸ் ஓரளவுக்கு பேசுவீங்க இல்லையா? இல்லை இல்லை, அதை அந்த அவர் வாய்ஸ் எல்லாம் வந்து பெரிய சிம்ம குரல். நான் வந்து அதெல்லாம் அவருடைய டயலாக் வேணால் பேசுவேன். அதுதான் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழமிய நட்பின் மயிலியற் செறியற்ற அறிவை கூந்தலின் அரியது முழவோ நீ அறியும் போவே இதுதான் எமது செய்யுள். தலைவன் தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளது கூந்தலிலிருந்து வரும் நறுமணத்தை புகழ்ந்து பாடுவதாக பாடல் அமைத்திருக்கிறேன். இப்படிலாம் திருவிளையாடல் அப்பா பேசினாங்க. அதெல்லாம் பார்த்து காப்பி அடித்து தான் நாங்கள் தமிழை பேச ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் நான் ஒத்துக்க. சில உண்மைகள், ஆமாம், உண்மைகள் தான். அதெல்லாம் மறுக்கவே முடியாது யாராலையும். அவங்க பேசின தமிழ் எத்தனையோ விதமாக பேசியிருக்கிறாங்க. இதே மாதிரி இவ்வளவு தூய தமிழில் பேசினவங்க வந்து அடடா ஐயா என்ன சாமி நீங்கள் என்னென்னவோ கேட்குறிய பேய்றியா, நான் தான் செத்த நாளைக்கு பொழுது போகாமல் கத்தினேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த இதில் வந்து திருவிளையாடலில் வந்து அந்த இது ஆரம்பிப்பாங்க தெரியுமா, அந்த பாட்டும் நானே பாவம் நானேக்கு முன்னாடி. ஆமாம், இப்படி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் அவங்கள பார்த்து தான். நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது. ஆனால் பட் ஒரு சின்ன ஒரு திறமை மட்டும் என்கிட்ட இருக்குது. இப்போ உங்களை பார்த்த உங்கள் குரல்லே பாடிடுவேன். நிஜமாவா? கண்டிப்பாக பாடுவேன். அச்சஸில் நீங்கள் மாற்றவே முடியாது. அது கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருவேளை அப்படியா இவர் என்ன இது நம்ம குரலில் பாடுறாரு, நமக்கு போட்டியாக பாடுறதுக்கு வந்துடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன அச்சம் பயம் அதெல்லாம் தோணும் உள்ள. சும்மா இருங்க. உண்மையா அப்படியே பாடுவேன். நிஜமாக சொல்கிறேன். சரி விடுங்க. சுரேந்தர் வாய்ஸ் அவர் எஸ்என் சுரேந்தரில் அவருடைய வாய்ஸை வந்து ஒரு சட்டமுறை இரட்டையில் ஒரு பாட்டு பாடியிருந்தார். அவர்கிட்டே அதை பாடி காமிச்சேன். கல்லான நெஞ்சங்கள் கூட இளம் பெண்ணாலும் பூவாக மாறும் அப்படின்னு அவர் பாடினார். நான் சொன்னேன் அதை இப்படி கூட பாடுவேன், நான் பாடுவேன், இங்கே பாடு பார்ப்போம். ஏன்னா இதே மாதிரி அவரே ரோட்டில் பார்த்தா உயிரெடுப்பேன். ஓஹோ. கல்லான நெஞ்சங்கள் கூட
இளம் பெண்ணாலும் பூவாக மாறும் இப்படி கூட பாடுவேன். டச்சு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் குரல் அப்படியே அச்சஸில் போடணும். எனக்கு அவர் குரலோட உங்கள் குரலில் கரெக்டாக வரும். சரி, அது எது வரைக்கும் நம்பர் தெரியல. சரி பாடுங்க கேட்கலாம். செண்பகமே செண்பகமே பாடவா? ரைட், ரெடி ரெடி. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. எப்படி? என்னால் நம்பவே முடியல. நம்பித்தானே ஆகணும், உங்கள் கண்ணு எதிர்க்கு தானே பாடினேன். இல்லை, ஹவ் இட் பாசிபிள்? என்னங்க இது? அதாவது முயன்றால் முடியாது எதுவும் இல்லை உலகத்தில். இல்லை, நத்திங் இஸ் இம்பாசிபிள். இவ்வளோ பர்ஃபெக்ஷன்ன்றது எப்படின்றேன் சார். நீங்கள் என்னை வந்து ஒரு மிமிக்ரி பண்ணக்கூடியவர், ஒரு குரலில் இது பண்ணக்கூடியவர்லாம் சொன்னீங்க. ஒரு 82 வயது ஒரு பெரியவருடைய வாய்ஸை வந்து நான் இப்போ பேசி காமிச்சேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி. நான் கரெக்டு. அப்போ உங்கள் வாய்ஸில் நான் பாடுறதுக்கு 100% முடியாது சார். யாராலையும் முடியாது. இது எப்படி தான் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகம்? ஏதாவது நான் பண்ண, இவங்க தான் மியூசிக் போட்டாங்க, நான் பாடினேன், நீங்கள் பாடினீங்க. சரி, இப்போ என் வாய்ஸில் பாடி காமிக்கவே. உங்கள் வாய்ஸ்னா நார்மலாக நீங்கள் பாடுறது தான் வரும். உங்கள் வாய்ஸில் இப்போ நான் பாடி காமிச்சேன் இல்லையா, அதே நான் என் வாய்ஸில் பாடி காமிக்கிறேன். இப்போ மியூசிக் இல்லாமல் 2 லைன் மட்டும் பாடுங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. இதுதான் வரணும். இது என் வாய்ஸ். அது ஆனால் உங்கள் வாய்ஸ் நான் பாடி காமிச்சேன் இல்லையா, உங்கள் எதிர்க்க தானே பாடினேன். அதை ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? தான் நம்ப முடியல. என்ன நடக்குதுன்னு புரியல. சொல்லுங்க. சரி விடுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நிகழ்ச்சி ஆரம்பித்தப்போ நீங்கள் பாட்டு பாடினீங்கல்ல, ஆமாம், அதை அங்கே ப்ளே பண்ண விட்டு இப்போ நான் பாடிட்டேன். லிப் மூமெண்ட். என்னங்க சார், புறப்படுங்க சார். ஏன்? என்ன இது? அது ஒரு திறமை தானே. லிப்பு வந்து அவ்வளோ கரெக்டாக உங்கள் அதாவது ஒருத்தன் குரலில் உதட்டாட்டி பேர் வாங்குறதுன்றது இதுதான். பயங்கரமாக இருக்குது. ஐயோ, சரி, நல்லா இருந்ததுல்ல? எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இவ்வளவு திறமைகள் இருக்கின்றது உலகம் பூரா இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த திருட்டு திறமை இருக்குன்றது இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்லை, இதுக்கு நார்மலாக ஹீரோஸ் தான் லிப் கொடுப்பாங்க. இசை நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ஹீரோஸ் எல்லாம் குறை சொல்லாதீங்க. ஆமாம், நீங்கள் பாடுறதுக்கு அவங்க வந்து ஆக்ஷனோட அந்த அதோட பண்ணணும் இல்லையா? ஃபென்டாஸ்டிக். அது நீங்கள் பிர்காவோட அந்த சங்கதியோட நுணுக்கமான சங்கதிகள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். அதாவது எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா மனதோடு மனோவில் நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது 1-2 ஏதாவது எவ்வளவோ இருக்குது. அதாவது குச்சேலன் படத்துக்கு ஷூட்டிங் போய்ட்டுருக்கோம் ஹைதராபாத். சரி, போகும்போது நம்ம கூட நிறைய ஆர்டிஸ்டுகளோடு நானும் போனேன். ஒரு நண்பர், அவருக்கு வந்து சென்டர் சீட் ஃப்ளைட்டில். ஓகே. அவர் என்ன பண்ணார், அந்த ஓரத்தில் இருந்தவர்கிட்ட போய், சார் நான் அந்த ஓரத்தில் உட்காந்துக்கிறேன் ஜன்னலில், அங்கே ஜன்னல் பக்கம் நான் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னேன், அதுக்கு என்ன சார் உட்காருங்க சார் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். ஃப்ளைட் போயிட்டே இருக்கு. போகும்போது ஏர் பேக்கேஜ் அங்கே வந்து டர்புலன்ஸ் தட்டுன்னு ஃப்ளைட் ஆடுது. ஆனோடனே என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க 2 பேர் வந்து, சரி பகவானை வேண்டிப்போம் அப்படின்ட்டாங்க அவங்க. இன்னொருத்தர் துணியை கண்ணில் கட்டிட்டு பேசாமல் படுத்துட்டார். இவர் தடன்னு ஆடணுன்னு இந்த ஓரத்தில் உட்காந்தவர், அவர் அந்த இவர் சீட்டில் அந்த இன்னொருத்தர் உட்காந்தார் இல்லையா? ஆமாம் சார், சார் இங்கே வந்துருங்க சார், ஃப்ளைட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது. சார் இப்போ எப்படி சார் வர்றது? இல்லை சார் வந்துருங்க சார், வந்துருங்க சார். ஏன் சார் ஏதாவது ஆகி போச்சு, நம்ம பாடி மாறி போயிடும் சார் வீட்டுக்கு. அதே மாதிரி அதான் இவருக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னாக்க சீட்டு நம்பர் பார்த்தானே அனுப்புவாங்க. ஆமாம். இப்போ இவர் பாடி அவங்க வீட்டுக்கு போயிடுமா, அவர் பாடி இவங்க வீட்டுக்கு வந்துடுமா. அந்த மாதிரி பி வாசோன்னா பிரமாதமாக ஜோக் அடிப்பார்.
ரொம்ப சொந்த தம்பி மாதிரி என்கிட்ட ஆசையாக இருப்பார். நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த ஷாட் முடிஞ்ச உடனே ஓடி வந்து இந்த மானிட்டரில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா பார்க்கலாம். அது எல்லாருக்குமே உள்ள பழக்கம். நான் அங்கேருந்து ஓடி வந்தோடனே தல்பா அப்படின்னார் இவர். இல்லை உட்கார் பாஸ்கர் பாரு. சரி உட்காந்து தேங்க்ஸ்ண்ணா உட்காந்து பார்த்தேன். அதுக்குள்ளே குறுக்க எடுத்தவன் வந்து யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னு, தள்ளுப்பா பாஸ்கர் பார்க்கட்டும், என்ன பண்ணக்கூடாதுன்னு அவனும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னாரு. ஆன் ரோடு போகும்போது ஒருத்தர் வேகமாக வருது. நான் வந்து அந்த பக்கம் ஸ்கூட்டரில் வந்துட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு மேஸ்திரி டிவிஎஸ் 50 வராரு. இந்த சந்துக்குள்ளேருந்து ஒரு பையன் வேகமாக வந்துட்டான் சைக்கிளில். மேஸ்திரி வாழ்க்கையில் டிவிஎஸ் 50 அப்படி ஒரு பிரேக் போட்டே இருக்க மாட்டார். எலக்ட்ரிக் ட்ரெயினை விட பயங்கரமாக சவுண்டு வந்தது டிவிஎஸ் 50. சர்ன்னு அப்படி வந்த உடனே அங்கேருந்து அவன் அப்படி போய் அப்படி திரும்பி அப்படி வந்தோடனே ஒரு கெட்டவர் சொல்லி திட்டார். கைம்பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே மெட்ராஸில் ஒரு பாஷை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை. அதை சொல்லிட்டோன்னே அவன் அப்படியே திருப்பி வந்தவன் அப்படியே திருப்பி இங்கே போயிட்டான் மறுபடியும் மேஸ்திரிக்கிட்டே. அவன் ஏன் வண்டியிலையும் இடிக்கிறதுக்கு வந்தான். அவர் ஒன்றே சொன்னார், உழறதுனா எங்கன்னா தண்டவாளத்தில் போய் விடா, எதுக்கு என் வண்டியில் வந்து விடணும், அதுக்கு அப்படி நீ நான் அந்த மாதிரி திட்டுவேன். நான் ஒன்றே சொன்னேன், போடா பெரியவர் திட்டார், நீ வந்ததே தப்பு, முதல்ல அங்கேருந்து பிரேக்கு பிடிக்காம விடுவேன். இல்லைண்ணா அதுக்கப்புறம் நான் அந்த வார்த்தையை சொல்லுவார் அவர். சரி போ அப்படின்னோடனே கிளம்பிட்டோன்னே ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்தோடனே மேஸ்திரி கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. உடனே ஏய் எங்கே இருக்கிற நீ? ஜப்பானில் இருக்கிறேன் போயா அப்படின்னா. இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடிகள் நிறைய நடந்திருக்கு. அதாவது எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் இசை எந்த அளவுக்கு அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கின்றது நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்கள் அளவுக்கு இல்லைன்னாலும், ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் சிங்கர், உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப நல்லா ஓரளவுக்கு எனக்கு வந்து இந்த இசை ஞானத்தை கொடுத்த இறைவனுக்கும் கண்டிப்பாக இதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 4 பேருக்கு தெரிய வைத்த ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எனக்கு இவ்வளவு தூரம் என்னுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து தெரிய வைத்த அருமை நண்பராகிய மனோ ஆகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.